சாய்ராம். சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நான் ரொம்பலாம் பேச போகிறது இல்லைங்க, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு ஷார்ட்ஸில் வந்து பாபா வந்து ஒரு பேபி பாபா மாதிரி போட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். லைக் நம்ம வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து குரூப் ப்ரேயர்ஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த தாட் எனக்கு ஆக்சுவலி ஏன் தோணுச்சு அப்படின்னா, ப்ரெக்னன்சி மிராக்கிள் ஷேர் பண்ணதில் ஒரு சில பேர் வந்து நாங்களுமே இந்த ஒரு மொமெண்ட்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பர்சனலாக அதை தாண்டி வந்து இன்ஸ்டா அண்ட் மெயில் மூலயமா ஒரு 4 to 5 சிஸ்டர்ஸ் வந்து இதுக்காக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சில பேரோட மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே எமோஷ்னலாக என்னை வந்து அட்டாக் பண்ணிச்சு. 2 டேஸாக நான் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கச்சு தான் எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து 5 விளக்கு பூஜை அதெல்லாமே பண்ணுறோம் இல்லையா, கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு பூஜை நம்ம வந்து பாபாவோட அனுகிரகத்தால் நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட சாய் டிவோட்டீஸ், நம்மளோட சாய் குடும்பம் இல்லையா, குடும்பத்தினர்ன்றது நான் வந்து ஒரு வாய் வார்த்தைக்காக சொல்லலை. ஸோ நம்மளோட சகோதரிகளுக்கு அவங்களோட நலன் கருதி நம்ம எல்லாருமே வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த வந்து நான் இனிஷியேட் பண்ணேன். இது வந்து நான் பண்ணுன்றதை விட பாபா கிட்ட அனுமதி பெற்று அவராக விருப்பப்பட்டு ஜஸ்ட்டு என் மூலயமா அதை வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வச்சுருக்காரு. அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன அப்படின்னா, இந்த பூஜைக்கு மொத்தம் 2 இருக்குங்க. இது வந்து ரொம்ப வந்து சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம எல்லார் வீட்லேயுமே பேப்பர் பென்னாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இது வந்து 1000 வாட்டி, அதாவது மாலை மாதிரி ஒரு சீட்டில் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இந்த மாதிரி 1000 சீட்டு. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்ஸ்டே வந்து நான் ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன், அடுத்த தேர்ஸ்டேக்குள்ளே நான் அதை எழுதி முடிச்சிட்டேன்னா அந்த தேர்ஸ்டே போயிட்டு நம்ம பாபா கோயிலில் போயிட்டு மாலை மாதிரி கட்டி பாபாவுக்கு போடலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க பாபா ஃபோட்டோக்கே கூட நீங்கள் போட்டுக்கோங்க. பாபா ஃபோட்டோ ஸ்வரூபம் எது இருந்தாலும் ஓகே. அப்புறமா நீங்கள் எப்போனா கோயிலுக்கு போகிறப்ப கூட நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் போட்டுடலாம். இந்த மாதிரி வாரம் வாரம் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு வாரமும் 1000 எழுதணும் இல்லையா, அப்போது மொத்தம் 10,000 வாட்டி நீங்கள் இதை எழுதி முடிங்க. அதுக்குள்ளவே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் தெரியும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா, பாபாவுக்கு வந்து நம்ம ஒரு பூஜை பண்ண போகிறோம். 3 நாள் இது வந்து நடக்கும். டைமிங் வந்து உங்களோட விஷஸ் தான். நல்ல நேரமாக பார்த்து காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து 3 நாள் பார்த்திங்கன்னா பாபாவுக்கு பூஜை பண்ண போகிறோம். இந்த பூஜைக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, மட்டை தேங்காய், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அப்புறம் 9 1 காயின். ஓகேவா, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் இல்லைன்னா எல்லோ கலர் ஒரு துணியில் வந்து முடித்து வச்சுடுங்க. பாபாவுக்கு பூஜையில் 3 நாளுமே நீங்கள் இதை வைக்கணும். 4ஆவது நாள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட யாருன்னா வந்து தீட்சை கேட்பாங்க. அப்படி கேட்குறச்ச நீங்கள் முடித்து வச்சுருந்தீங்க இல்லையா, அதை எடுத்து அப்படியே கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து பூஜையே, வேறு எதுவும் கிடையாது. இதை மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இது வந்து வாரம் 1000 வந்து நீங்கள் எழுதி சிட் மாதிரி அதை மாலை மாதிரி தொடுத்து பாபா கோயிலுக்கு போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை வீட்டில் இருக்க பாபா சிலைக்கோ ஃபோட்டோக்குமே நீங்கள் போடலாம். முடிஞ்ச அளவுக்கு கோயில்லையே போய் பாபாவுக்கு போடுங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து நாங்கள் இருக்க ஏரியாவில் பாபா கோயில் இல்லை அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் இந்த மாதிரியே கூட பண்ணலாம். இந்த மட்டை தேங்காய் மட்டும் நான் சொன்னதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பூஜைக்கு என்ன தெரியுமா வேணும், நம்பிக்கை, பொறுமை. இது 2 தேவைங்க மெயினாக. இது 2 தான் ஃபஸ்ட்டு தேவை. நம்புங்க, பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக பாபா வந்து நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாரு. ஒரு விஷயம் தள்ளி போடுறாரு, டிலே ஆகுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் நிச்சயமாக நம்ம நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு கிடையாது. சந்தேகமும் வேணாம். ஓகேவா, நான் சொன்னது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பூஜை வந்து நம்ம எல்லாருமே தேர்ஸ்டேலேருந்து ஆரம்பிக்கலாமா, உங்கள் எல்லாருக்கும் ஓகே அப்படின்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த பூஜையில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களுமே வந்து எனக்கு மெயில் ஆர் இன்ஸ்டா ஐடிக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் எல்லாருமே வந்து குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ தட் நம்ம எல்லாருமே வந்து ஒரே குரூப்பில் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்க முடியும்.
ஏன்னா நான் ஒரு விஷயத்துக்கும் வந்து உங்கள் எல்லாருக்கும் பர்டிகுலராக தனித்தனியாக அனுப்புறது, குரூப் இருந்துட்டு அவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரே முட்டை ஷேர் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். கண்டிப்பாக இந்த பூஜையில் வந்து எல்லாருமே கலந்துக்கோங்க. என்னோடய ரெக்வெஸ்ட் இது. நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்றதுக்காக இந்த பூஜையை நம்ம பண்ணணுமான்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு தேவை இல்லைனாலும் நம்ம கூட இருக்கவங்களுக்கு அந்த விஷயம் தேவை இல்லையா? அப்போ நம்மளோட குரூப் ப்ரேயர், நம்ம கூட்டு பிரார்த்தனை வைக்கும்போது கண்டிப்பாக இறைவன் வந்து அவரோட செவியை சாய்ச்சி கொஞ்சமாவது கேட்பார். அதனால் நம்மளோட சாய் குடும்பத்தில் இருக்க எல்லா சகோதரிகளுக்காகவும் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் கைண்டாக கேட்குறேன், இந்த பூஜையில் நீங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து அவங்களுக்காக நம்ம எல்லாருமே வந்து மனசார வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஷிரடி சாய்நாதர் பாபா வந்து கருணை உள்ளம் கொண்டவர். அதாவது அவர் வந்து அவ்வளோ கருணை உள்ளம் கொண்டவர். அந்த கருணை உள்ளத்தில் நம்ம எல்லாருக்குமே எங்கன்னா ஒரு இடத்துலையாச்சு ஒரு புள்ளி அளவாச்சு கண்டிப்பாக இடம் இருக்கும் இல்லையா? அதனால் நம்மளோட ப்ரேயர்ஸ் எல்லாமே நம்ம பாபா கண்டிப்பாக கேட்பார். எந்த நேரத்தில் பண்ணணுமோ கண்டிப்பாக அதை பண்ணுவார். இந்த ப்ரேயர் மேலே முழு நம்பிக்கையும், உங்களோட பொறுமையும், உங்களோட பக்தியும், உங்களோட ஈடுபாடையும் முழுமையாக செலுத்துங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நல்லதே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம எண்ணம் தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ நல்லதையே நம்ம நினைப்போம், நல்லதே நடக்கும். இதை வந்து எல்லாருமே வந்து ஒரு பூஸ்டப்பாக, ஒரு மோட்டிவேஷனாக நம்ம வந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே இதுக்காக வருத்தப்பட்டு உட்காந்துட்ருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தைரியமாக உங்கள் முகத்தில் வந்து இப்போ சிரிப்பு வரணும். இதை பார்த்துட்டு இதுக்காக வருத்தப்பட்டுட்ருக்க எல்லாருமே ஏன் வருத்தப்படுறீங்க? சிரிங்க. உங்களை பாபா வந்து இந்த பூஜையை பண்ணுறதுக்காக உங்களை எழுப்பிட்டாரு பாருங்க. உங்களை தட்டி எழுப்பிட்டாரு, வா நீ வந்துட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு எனர்ஜியோடு நீங்கள் எல்லாருமே இருங்க. ஒரு மோட்டிவேஷனாக அப்படியே உங்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன் வரணும். அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து பிரிஸ்காக வச்சுக்கோங்க, ஆக்டிவாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டம் வேணாலும் இருக்கட்டும், தூக்கி போடுங்க. கஷ்டம் யாருக்கு தாங்க இல்லை? எல்லாருக்குமே கஷ்டம். அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு டைலாக் வருமே, அது என்னது, பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட மனசு வந்து எவ்வளோ வேணாலும் கலக்கப்பட்டு அது வந்து கஷ்டத்தில் இருக்கட்டுமே, வெளியே சந்தோஷமாக சிரிப்போமே. யாருன்னா வெளியே பார்த்தா அப்படியே ஒரு புன்னகையோடு அவங்கள பாருங்களேன். அவங்களுக்கு எதனா கஷ்டம் இருந்தால் கூட நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவ் வந்து அங்கேருந்து இங்கே பாஸ் ஆகிடும். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே இதை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே மோட்டிவேஷனாக, பூஸ்டப்பாக, எனர்ஜியாக இந்த பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாருமே இதுக்கு ரெடியான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம எல்லாருமே வேறு ஒரு நல்ல வீடியோவில் அகைன் சந்திக்கலாம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். அப்புறம் லட்டு பாபா வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகேவா? ஓம் சாய்ராம்.